மக்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை நங்கநல்லூர்ல இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப்ல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடியவங்க தான் நாகலட்சுமி. சோ இவங்க வந்து பெண்களுக்கான சேலைகள் மற்றும் சுடிதார் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சில்க்ஸ் கடை நடத்திட்டு வர்றாங்க. ஹாய், ஜிப் அண்ட் கோ சாரி, ஜிப் மட்டும் போட்டா போறோம். ஆனா இவங்க அவங்க கணவர் கையாலே ரொம்ப கொடூரமான முறையில படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அந்த கணவருடைய சந்தேக புத்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தூக்கி முன்னாடி வச்சாலுமே அந்த கணவர் இப்ப உயிரோட இல்லைங்க. அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோ இப்படி இருக்கிற பட்சத்துல போலீஸ்காரங்க சொன்னது உண்மையா இல்லையா, மேலும் மக்கள் என்ன சொல்றாங்க, அந்த நாகலட்சுமியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாகலட்சுமிக்கு நிறைய ஆண்கள் கூட இந்த பண விஷயமா கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு, பிசினஸ் ரிலேட்டடா, அதுவும் ஒரு காரணம் அப்படின்னும், நாகலட்சுமி நிறைய ஆண்கள் கூட பழக்கத்துல இருந்தாங்க, நிறைய ஆண்கள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, சோ இதனாலதான் அவங்க புருஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பத்தியும், மேலும் அவங்களுடைய பையன் ஃபர்ஸ்ட் அவங்க தான் அந்த சம்பவத்தை பார்த்தாங்க, அந்த பையன் போலீஸ்காரங்க கிட்ட என்ன மாதிரியான வாக்குமூலத்தை கொடுத்தாங்க அப்படின்றத எல்லாத்தையும் தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சோ இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, சென்னை நங்கநல்லூர்ல தில்லை நகர் அப்படின்ற பகுதியில ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல, அதாவது அபார்ட்மெண்ட்ல வசிச்சுட்டு வந்தவங்க தான் சுப்பிரமணி, வயது 51. சோ நீங்க போட்டோல பாக்குறீங்களா, இந்த நபர் தான். இவங்களுடைய மனைவி தான் 41 வயதான நாகலட்சுமி. இந்த தம்பதியினருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையன் வந்து அவன் பேரு வந்து ஹரிஷ், அவர் வந்து ரஷ்யால வந்து டாக்டருக்கு MBBS அங்க வந்து படிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பையன், அந்த இளைய பையன் பேரு பாத்தீங்கன்னா சைலேஷ். சோ அவரு வந்து நம்ம மதுரவாயில இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்து அவரும் MBBS படிச்சுட்டு இருக்காருங்க. சோ குடும்பம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இந்த நாகலட்சுமி அவங்களுடைய பிசினஸ் என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அவங்க வந்து சில்க்ஸ் வச்சிருக்காங்க. வீட்ல இருந்தே இன்கம் பண்ற பிசினஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸா இருந்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வேர் பண்ணல ஒரு ஹூக் போட்டு இந்த ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நங்கநல்லூர்லயும் அண்ணா நகர்லயும் 2 பிரான்ச் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப பிரபலங்க. சோ அந்த நாகலட்சுமியோட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸா இருக்கிறாங்க. யூடியூப்லயே அவங்க நிறைய கண்டென்ட் போடுவாங்க. அவங்கள நிறைய மீடியா வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஈவெண்ட்டுக்கு போவாங்க, சீஃப் கெஸ்டா போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய பிரபலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பாத்தீங்கன்னா சேலை கட்டின மணிக்கு, அதாவது ரொம்ப ஆபாசமெல்லாம் இருக்காது, நீட்டா முகம் சுளிக்காத வகையில டீசெண்டா சாரி கட்டி, பெண்களுக்கு இந்த மாதிரிதான் சாரி இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் ஜிப் டைப் வச்ச சுடிலாம் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராண்டை பிரபலப்படுத்திட்டு இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குது இந்த ஜிப் அண்ட் கோ சாரி தான். இதுக்கு எப்ப ஆஃபர் கொடுக்க போறீங்கன்னு கேட்டதுனால சோ லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. சோ இந்த நாகலட்சுமி அவங்களுடைய அந்த இளைய பையன் சைலேஷ் வழக்கம் போல அவர் வந்து மதுரவாயில இருக்கக்கூடிய காலேஜ் போயிட்டாரு. சோ காலேஜ் முடிச்சுட்டு அவர் எப்ப போல 3 மணிக்கு வீட்டுக்கு வராரு. சோ வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தா அந்த வீட்டு ஹால் முழுக்க, சோ நீங்க பாக்குறீங்களா, இந்த மாதிரிதான் ரத்த கரையா கிடந்திருக்கு. என்னடா இது, நம்ம வீட்டை இவ்வளவு ரத்த கரையா இருக்குன்னு பார்த்தா அந்த ரத்த கரையில யாரோ கால் வச்சு அங்கிட்டு இங்கிட்டு நடந்த மாதிரி இருந்திருக்கு. அதுல ஒரு காலடி தடம் அப்படியே ரைட் சைடு போயிருக்கு. அவர் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே உள்ள போயிருக்காருங்க. உள்ள போயிட்டு அந்த கதவை திறந்து பார்த்தா அந்த சைலேஷ பெத்த அம்மா, அதாவது நீங்க போட்டோல பாக்குற இந்த நாகலட்சுமி, அவங்க வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. அவங்க தலையோட பின்பகுதியிலையும் அவங்க கை மணிக்கட்டுலயும் தொடையிலையும் பெரிய காயங்கள் இருக்கு. சோ ரத்த வெள்ளத்துல தன்னை பெத்த அம்மா அங்க இருந்த பார்த்துட்டு அந்த பையன் அவ்வளவு ஷாக் ஆயிருக்கான். அவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சு அழுதுகிட்டே அவங்க அப்பாவை தேடி ஓடி இருக்கான். அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பான்னு சொல்லிட்டு அப்பாவை தேடி இன்னொரு ரூம்ல போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க வந்து சுப்பிரமணி வந்து தூக்கு மாட்டி இறந்திருக்கா. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பையன் கதவை திறந்து வீட்டுக்குள்ள போறாங்க, ஒரு ரூம்ல அம்மா இறந்திருக்காங்க, இன்னொரு ரூம்ல அப்பா தூக்கு மாட்டி இருக்காங்கன்னா அந்த பையனோட மன நிலைமை, அந்த இடத்துல அவன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான், எவ்வளவு அழுதுருப்பான். சோ அவ்வளவு தூரம் வேதனைப்பட்டு அழுதுக்கு அப்புறமா அந்த பையன் வந்து போலீஸ் கால் பண்ணிருக்காங்க. சார் இந்த மாதிரி வீட்டுல இப்படி நடந்திருக்கு சார், இப்பதான் சார் நான் வந்தேன்னு சொன்ன உடனே போலீஸ்காரங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து 2 ரூம்ல இருக்கக்கூடிய அந்த நாகலட்சுமி மற்றும் சுப்பிரமணி அவங்களுடைய உடலை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா சைலேஷ் கிட்டையும் ரஷ்யால இருக்கிற அவங்களுடைய அந்த மூத்த பையன் ஹரிஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் மற்றும் சுத்தி இருக்கிறவங்க ஏரியாக்காரங்க அவங்களுடைய அந்த சில்க் கடை இருக்கு பாத்தீங்களா, டெக்ஸ்டைல் கடை, அங்கேயும் போயிட்டு போலீஸ்காரங்க விசாரணை பண்ணிருக்காங்க. அப்படி ஓவராலா விசாரணை பண்ணும்போது பல உண்மைகள் வெளியே தெரிய வந்திருக்கு. சோ போலீஸ்காரங்க மக்கள் கிட்டே மீடியா கிட்டே என்ன ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல இந்த நாகலட்சுமியோட கணவர் சுப்பிரமணி இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து பயங்கரமான சந்தேக பிறவியா. சோ ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அண்ட் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டைகள் வந்துகிட்டே இருக்குமா. முதல்ல இந்த நாகலட்சுமி வந்து இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் ரொம்ப பிரபலமா இருக்கிறது சுப்பிரமணிக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, சுப்பிரமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரைவேட்ல முந்தி வேலை பார்த்தாரு, இப்ப அந்த வேலையில இருக்காரா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த நாகலட்சுமி அவங்க வந்து இந்த டெக்ஸ்டைல் ஷாப் வச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய growth படிப்படியா உயர்ந்திருக்கு.
இதை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டிருக்காரு சுப்பிரமணி அப்படின்றதும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. நாகலட்சுமி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த புடவைகளையும் அந்த சுடிதாரையும் புது புது மாடலையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதை அவங்களே கட்டி அதை வந்து பிரபலப்படுத்துவாங்க. அது அந்த அளவுக்கு ரொம்ப ஆபாசமாலாம் இருக்காது. சில இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமாலாம் சேரீ கட்டி மக்களே சேரீ செக் பண்ணலாமா, ஃபிட் செக் பார்க்கலாமா, ஜாக்கெட் செக் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அசிங்கசியமானலாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ரொம்ப டீசெண்டா சின்ன பசங்க கூட பாக்குற அளவுக்கு இந்த சேரீயை வந்து அவங்களே கட்டி டீசெண்டா தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது அவங்க கணவர் சுப்பிரமணிக்கு பிடிக்கவே இல்லையா. இந்த மாதிரிலாம் நீ சேலை கட்டுற, சுடிதார் நீயே கட்டுற, ஒரு மாதிரியா அந்த அட்ரான்ஸ் தெரியற மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் எல்லாம் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களால சுப்பிரமணி இந்த நாகலட்சுமி கிட்ட அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாப்பியா. மேலும் இந்த நாகலட்சுமி அவங்களுக்கு இந்த டெக்ஸ்டைல்ஸ் 2 பிரான்ச் வச்சிருக்காங்கல்ல, அண்ணா நகர்ல இங்க நங்கனூர்ல வச்சிருக்காங்க. சோ 2 பிரான்ச் அப்படிங்கும் போது இதுக்கான ஓவராலா மொத்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல. சோ அப்படி பர்ச்சேஸ் பண்றதுல குடுக்கல் வாங்கல் எப்பவுமே இருக்கும். ஏன்னா மொத்த கேஷை கொடுத்து உடனே வாங்கிட மாட்டாங்க, பாதி கொடுப்பாங்க, அடுத்த பர்ச்சேஸ்ல தரேன்னு சொல்லிட்டு ரொட்டேஷன் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு பிசினஸ். சோ அப்படி இருக்கும்போது ஏகப்பட்ட நபர்கள் கிட்ட இந்த பர்ச்சேஸ் விஷயமா, இந்த டெக்ஸ்டைல்ஸ் விஷயமா குடுக்கல் வாங்கல் இருக்குது, கடன் பிரச்சனை போய்கிட்டு இருந்திருக்கு. இதனாலயும் இந்த சுப்பிரமணிக்குள்ளயும் நாகலட்சுமிக்குள்ளயும் அந்த தம்பதியினருக்குள்ள நிறைய சண்டைகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் சண்டை எதுக்காக அப்படி பாத்தீங்கன்னா, இந்த நாகலட்சுமிக்கு நிறைய ஆண்கள் கிட்ட இருந்து போன் வருமா. அவங்களாம் யாருப்பா அப்படின்னா, இவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம பார்த்து யூடியூப பார்த்துட்டு தான் அம்மாவுக்கு, தான் ஒய்ஃபுக்கு, தான் லவருக்கு சேலை வேணும், அது வேணும், பர்ச்சேஸ் அதுன்னு சொல்லிட்டு டவுட்டுக்கா நிறைய ஆண்கள் கால் பண்ணுவாங்களே. சோ அந்த மாதிரி பசங்க கால் பண்ணா கூட ஒரு கடை ஓனரா, ஒரு சேல்ஸ் பண்ற ஒரு முதலாளி அவங்க அட்டன் பண்ணி பேசிதான் ஆகணும். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பர்ச்சேஸ்க்காக ட்ரெஸ்ஸுக்காக கால் பண்ற ஆண்கள் எல்லாரு கூடயும் இந்த நாகலட்சுமி தப்பான எண்ணத்துல பழகுறாங்க, இவங்க வேற மாதிரி கேரக்டர், எனக்கு துரோகம் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மனசுக்குள்ள சந்தேகத்தை வச்சுக்கிட்டு, சோ அந்த சந்தேகத்தின் பேர்லயும் இந்த சுப்பிரமணி நாகலட்சுமி கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்காங்க. சோ நாகலட்சுமி அவங்களுடைய இந்த பிசினஸ்ல முதற்கட்ட வளர்ச்சி அது சுப்பிரமணிக்கு பிடிக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாம யூடியூப், இன்ஸ்டாகிராம்ல ட்ரெஸ் மாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கல. அண்ட் பர்ச்சேஸ்க்காக நிறைய ஆண்கள் கால் பண்றது இதுவும் அவங்களுக்கு பிடிக்கல. ஏகப்பட்ட சந்தேகத்தை இது மூணுமே கிரியேட் பண்றதுக்கு இதுதான் மெயின் காரணமும் கூட. அண்ட் சம்பவம் நடந்த அன்னைக்கு தேதிக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இந்த சுப்பிரமணி வந்து ஒய்ஃப் கூட சண்டை போட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டா. அப்படியா ஒய்ஃப் கூட சண்டை போட்டு அங்க போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒய்ஃப் கால் பண்ணி என்னங்க அடிக்கடி சண்டை போறீங்க, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் சுப்பிரமணி திரும்ப நங்கநல்லூருக்கே வந்திருக்காருங்க. சோ வந்ததுக்கு அப்புறமா தான் மறுபடியும் பிரச்சனை போயிருக்கு, மறுபடியும் சண்டைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இதை எதுவுமே டாலரேட் பண்ணிக்க முடியாத அந்த சந்தேக பிராணி சுப்பிரமணி தான் கையில இருந்த கத்தியை வச்சு, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாகலட்சுமி அவங்களுடைய பின்னங்கழுத்திலையும் இந்த மணிக்கட்டிலையும் தொடையிலையும் பெரிய வெட்டுகள் வெட்டியிருக்காங்க, கொடூரமா தாக்கியிருக்காங்க. இதுல நிலை குலைஞ்சு போன நாகலட்சுமி, சோ நான் ஆல்ரெடி சொன்ன அந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் பரிதாபமா அவங்களுடைய பெட்ரூம்ல உயிரிழந்துட்டாங்க. சோ தான் கட்டின மனைவியே இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி இது பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டிலையும், போலீஸ்காரங்க வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற பயத்திலையும், நம்ம பிள்ளைங்க வந்து ஏன்பா அம்மாவை இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்பாங்களே அப்படின்ற ஒரு விரக்திலையும் அந்த சுப்பிரமணி பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட் ரூம்ல இருக்கிற இன்னொரு பெட்ரூம்ல போயிட்டு அங்க நாகலட்சுமியோட சேலையாலேயே தூக்கு மாட்டி அவரும் அங்க இறந்துட்டா. அப்படிங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அவங்களுடைய அந்த இளைய பையன் சைலேஷ் வந்து காலேஜை முடிச்சுட்டு அப்படி 3 மணிக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காரு. அப்பதான் அந்த ரத்த கரைகள் இந்த ரூம்ல இந்த ரூம்னு சொல்லிட்டு அந்த ரத்த கரைகளை பார்த்துட்டு சோ போலீஸ் கால் பண்ணி போலீஸ்காரங்க விசாரணை பண்ணி அதுக்கப்புறமா தாங்க இந்த எல்லா உண்மைகளையும் மக்களுக்கே தெரிய வந்துருக்கு. ஒரு கசப்பான உண்மையை சொல்லட்டுமா, எல்லா ஆண்களுக்குள்ளேயும் ஒரு பொறாமை குணம் உண்டுங்க. தான் கட்டுன மனைவி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க, வேற லெவல்ல க்ரோத் ஆறாங்க, நம்மளை விட நம்ம பொண்டாட்டி நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த பொறாமை கூட லைட்டா அப்படி எட்டி பார்க்கும். ஆனா ஒரு சில ஆண்கள் கரெக்டா அதை வந்து டாலரேட் பண்ணி, நம்ம பொண்டாட்டி தானே, அவங்க வளர்ந்தா நம்ம வளர்ந்த மாதிரி, குடும்பம் முன்னேறும், குழந்தைங்களுக்கு அது வந்து ஒரு பாதுகாப்பு, அது மட்டும் இல்லாம வேற லெவல்ல ஒரு வீடு வாசல் சொத்து சொகம் வாங்கி செட்டில் ஆகலாம், நான் வளர்ந்தேன்னா என் பொண்டாட்டி வளர்ந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆண்கள் கரெக்டா அதை வந்து மேனேஜ் பண்ணிடுவாங்க, சேர்ந்து நல்லா ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா, வளர்ந்துட்டாலே, அதிகமா சம்பாதிக்கிறாளே, நம்ம மான மரியாதை போயிடுமோ, நம்மளை மதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேக புத்தியை வளர்த்துக்கிட்டு அந்த சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தி அவங்க பண்ற எல்லா விஷயங்களும் தப்புகளை மட்டுமே பார்த்து இந்த மாதிரிதான் குடும்பத்தை வந்து நாரடிச்சிருவாங்க, நாசமா போயிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க. சோ இந்த செய்தி மூலமா நான் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களுடைய மனைவி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து கஷ்டப்பட்டு முன்னேறாங்க அப்படின்னா தயவு செய்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சின்ன சின்ன பொறாம குணத்தை பெருசுப்படுத்தி அவங்களுடைய வளர்ச்சியை நீங்க தடுக்காதீங்க. அவங்க வளர்ந்தாங்கன்னா நீங்க வளருவீங்க, 2 பேரும் சேர்ந்து வளர்ந்தீங்க அப்படின்னா குடும்பம் முன்னேறும். சோ நீங்க இந்த பர்டிகுலர் பீரியட்குள்ள ஒரு கார் வாங்கணும், வீடு வாசல் சொத்து சொகம் நகை நட்டுல வாங்கணும் ஆசைப்படுவீங்களா, அதெல்லாம் நல்லபடியா நடக்கும்.
ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். நான் சப்போர்ட் பண்ணாம ஒரு மாதிரி சந்தேக புத்தினால வந்தனால விளைவுதான் இப்போ ஒரு குடும்பமே இல்லாம போச்சு. அவங்களுடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன். அவங்க 2 பேருக்கும் வயசு வந்து வெறும் 21 தாங்க. இதுக்கப்புறம் தான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு உலகத்துல வந்து சர்வைவல் ஆகி அவங்க வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்ப குட்டின்னு சொல்லிட்டு வாழ போற பசங்க இந்த 21 வயசுலயே ஒரு பொறாம குணத்தால அவங்களுடைய அப்பாவை அம்மாவை இழந்துட்டு ஒரு பையன் ரஷ்யால அனாதை அங்க படிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பையன் இங்க படிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அந்த பையன் இடத்துல யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, இனியும் வேதனை பட போறாங்க. ஸோ அது மற்ற பசங்களுக்கு வேண்டாம் அப்படின்றதா ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நீங்க அந்த நாகலட்சுமி அக்காவை வந்து ஏற்கனவே இன்ஸ்டால ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்கள பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் பாலாவகை கூட சேர்ந்து கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.